இந்த ஆர்சி காரில் என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்து 2 தம்பிங்க வந்து தந்துட்டு போயிருந்தாங்க. இதை சரி பார்த்து தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கார் வந்து பார்க்கறதுக்கு நல்லா புதுசாகவே இருந்துச்சுங்க. இதோட சேர்ந்து வந்து ஒரு ரிமோட் வந்து தந்திருந்தாங்க. அது போக ஒரு சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு கேபிளும் வந்து சேர்த்து தான் தந்துட்டு போயிருந்தாங்கங்க. சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரீசார்ஜபிள் பேட்டரி தான் ஒன்று இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் சார்ஜ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன். சார்ஜ் ஏற தான் செஞ்சிச்சு. ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஏற விட்டுருந்தேன். ஏற விட்டதுக்கு அடுத்து பேட்டரி வந்து செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கூட சார்ஜ் ஏறல. சரி பேட்டரி வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம். இதுக்கு ரீசார்ஜபிள் 3.7 வோல்ட் பேட்டரி வந்து அப்படியே அந்த வயரை கட் பண்ணி எடுத்து இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி மாற்றி விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி விட்டேங்க. அதுக்கடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. அதில் வந்து பாருங்கள் லைட் ஏரியில் ஏதோ ஒரு இதுவும் இல்லைங்க. அதில் உள்ள போர்டு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கலட்டிட்டேன். கலட்டினதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு சின்ன போர்டு வந்து முன்னாடி இருக்கா, அதுதாங்க போயிருக்கும். சரி அதை வந்து மாற்றி